Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to DRA Homes. Building homes for 40 plus years. More than 12,000 plus happy families and more than 10 million square feet of developed area. Located bang on OMR, just opposite Sipcot IT Park. Just walkable distance to Marina Mall. Or just walkable distance to a metro station. Homes with sea views. எல்லாரும் பாருங்க sea view home எல்லாம் பாப்பீங்களா homes with sea views ஆக்சுவலா பார்த்தா இந்த homes with செம்ம ventilation three sides ventilation what more do you want dear viewers no opposite door facing homes தான் கிடையாது no opposite door facing homes fantastic more privacy. Click the link in the description below. Go out, check out DRA Homes. Nariya offers irukku, nariya projects irukku, and of course, your next dream home might be just one click away. Chika, India lifting the Asia Cup, beating Pakistan in the final. What a final! Varmanin Varmakalai, Tilak Varma, the hero, Kuldeep Yadav and Varun Chakravarti spinning it around bowling. Pakistan at a fielding helping us on the run out chance and the catch. Sanju Samson the in the match. But in the big final, Chika, I told you don't write off Pakistan. They'll fight back. Obviously, the review is a little delayed because I was coming back on the flight. Sorry, guys. That's why the late review. But Chika, in the end, India doing it and doing it in style. நான் என்ன சொன்னேன் உன்ட்ட அபிஷேக் சர்மா அடிக்கல நான் கூட பரவாயில்ல டிஸ்கவுண்ட் கொடுத்த ப்ரிவியூல நான் சொன்னேன் இந்த திலக் வர்மா சஞ்சு சாம்சன் அடிச்சு கொடுப்பாங்கன்னு அதேதான் நடந்து உனக்கு சரி இந்தியன் பேட்டிங் லைன் சோ ஸ்ட்ராங் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு தான் க்ளோஸ் மேட்ச் மாதிரி இருந்தது தவிர ஆக்சுவலா அட் எனி கிவன் பாயிண்ட் இந்த ரன் ரேட் வந்து ஆக்சுவலா வாஸ் ஹோவரிங் அரௌண்ட் 9 and 10 தான் ரொம்ப பெருசா தான் போல நீ ஆக்சுவலா ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க 24-3 நீங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்களா See, the point is we have depth in the batting lineup. அவங்களுக்கு ஆக்சுவலா பார்த்தனா அவங்க எஸ் ஒரு ஸ்டேஜ்ல நல்லா bowling போட்டாங்க. I'm not saying no. பாகிஸ்தான் bowler அங்க கேப்டன்சி ஒரு அபத்தமான கேப்டன்சி பண்ணாங்க. அந்த அவன் இருக்கானே அவன் அந்த சல்மான் ஆகான்றவன் பேட்ஸ்மேனா ஆடுறானா கேப்டனா ஆடுறானா ஃபீல்டர் ஆடுறானா போலர் ஆடுறானா அவனுக்கு எனக்கு டவுட் அவன் எதுக்கு ஆடுறான்னு தெரியல அவன் பேட்டிங் ஆடுறான் எதுக்கு பண்ணாது தெரியல ஒழுங்கா இந்த சைம் அயூப் அண்ட் அப்ரார் நல்லா bowling போட விக்கெட் எடுத்திருந்தாங்க கரெக்ட் bowling போட்டுனாங்க அந்த ஸ்பின்னர்ஸ் bowling வெரி வெல் அந்த சமயத்துல மேபி ஒரு சான்ஸ் இருந்துக்கலாம் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனப்பற அங்க போய் அபத்தமா ஐயூபையும் கட் பண்ணி விட்டு அப்ராரையும் கட் பண்ணி விட்டு அந்த இவனை கொண்டாந்துருமா ஹாரிஸ் ராவ் அந்த ஹாரிஸ் ராவ் வாரிவாள் அவன் bowling போட்டானா அடின்னு அடிக்கிறாங்க அவனுக்கு எதுக்கு போய் bowling கூட்டவன் இது பண்றாங்கன்னு தெரியல பட் எஸ் இன் ஆல் ஃபேர்னஸ் இட் வாஸ் ஃபைட் given by Pakistan but I am still confident அனி ஹாரிஸ் ராவ் அப்படி போய் அப்படின்னாருல அவரோட போலிங் இப்படி போயிடுச்சு இந்தியாக்கு ஆனா ஒண்ணு திலக் வர்மா வியூவர்ஸ் ஒரு ஆட்டம் ஆடினா பாருங்க வியூவர்ஸ் திலக் வர்மா வேற ரேஞ்சில் ஆனா எனக்கு பிடிச்ச ஷாட் என்னன்னா அந்த ஃபாஹிம் ஒரு மேல 6 அடிப்பான் ஒண்ணு அது ஒரு பேக் ஸ்பீட் பார்க்கணும் அது என்னன்னா இட் வாஸ் ஸ்லோவர் அண்ட் லாஸ்ட் மினிட்ல ஜட்ஜ் பண்ணிட்டு அவ்வளவு ஈஸி கிடையாது வியூவர்ஸ் அப்படியே நம்ம ஒரு சைன போச்சு அந்த ஹாரிஸ் ராவ் வந்து போறான் படாக்கு உடன் ஸ்கொயர் மேல படாக்கு மிட்விக்கெட் மேல ரேஞ்ச் ஆக்ஷன் தான் போட்டு இன்ஃபேக்ட் honestly speak என்னோட ஒப்பீனியன்ல சிவம் துபே நல்லா ஆனான் சிவம் துபே was the most vital knock Chika அந்த particular timeல his partnership more than 60 run partnership towards the end நீங்க சொல்றீங்க at no stage India was there in சத்தியமா Chika India were அந்த கேட்ச் ஆஃப் சஞ்சு சாம்சன் அல்வா கேட்ச் விட்டாங்க அந்த ரன் அவுட் ஃபர்ஸ்ட் திலக் வர்மா சிவம் டுபே ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஆனா சிவம் டுபே கபடி ஆடி இருந்தாரு கபடி பிரீமியர் லீக்ல இருந்து பாத்து கபடி அவன் ஓடி வந்தா அப்படியே நின்னுட்டாங்க கார்ட்டூன் அப்படியே இன்னும் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் விக்கெட் கீப்பர் கொஞ்சம் கேம் அவேர்னஸ் இருந்ததுன்னா இமீடியட்டா எடுத்திருக்கலாம். அதெல்லாம் இட் வாஸ் பிளேட்டன்ட் எரர் பை பாகிஸ்தான் ஃபீல்டிங். தி பாகிஸ்தான் ஃபீல்டிங் ஆக்சுவலி ஹெல்ப்ட் அஸ் சீகா, அதுதான் உண்மை. பட் லெட்ஸ் கம் டு தி மேட்ச் ஃப்ரம் தி பிகினிங் சீகா. ஏன்னா வினிங் தி டாஸ், எலெக்டிங் டு போல், சரியான ஸ்டார்ட். பாகிஸ்தான் இஸ் they were off the gun. they needed a game like this. Again அவங்க ஓபனர் ஃபக்கர் ஜமான் and ஃபரான் இவங்க ரெண்டு பேரும் சூப்பர்பா ஆடினாங்க. ஃபக்கர் ஜமான் took his time and then took the bowlers on. But then, in my opinion, the player of the series, yes, they gave it to Abhishek Sharma, Chika. But Kuldeep Yadav and Varun Chakravarti, they have been phenomenal for India, Chika. Every game, middle choke panni. From 113 for 1 length, 146 all out, thanks to these two guys. Just Pakistan doing Pakistan things. But I feel Kuldeep should have been the man of the series, Chika, in the end. இத பாருங்க, கொலாப் நல்லா போட பாரு. 87 for 110 ஓவர்ல பாக்கி 9 ஓவர்ல 59 for 9 விக்கெட்ஸ். சான்ஸே கிடையாது. போட்டலாமா நாங்க போட்டு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தி வியூவர்ஸ், வருண் சக்கரவர்த்தி டிசர்வ்ஸ் லாட் ஆஃப் கிரெடிட். அவன் தான் 2 பிக் விக்கெட் எடுத்தான். 2 பிக் விக்கெட்ஸ். அந்த இவனோட ஃபரான் விக்கெட் அவன் தான் எடுத்தான். ரெண்டு ஃபக்கர் ஜமான் விக்கெட் அவன் தான் எடுப்பான். அதுக்கப்புறம் எடுப்பான் போட்டு. பட் அவன் எப்படி பியூட்டிஃபுல்லா போட்டு அலட்சியமா எடுத்தான். அதுக்கப்புறம் போட்டலாமா நாங்க பாரு நம்ம பசங்க போட்டு மகா போட்டலாம். எனக்கு நான் லைவ்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் பாத்துக்கிட்டா, மிடில் ஆஃப் த பேட்ல மூக்கு மேல ராஜா நேரா போய் அவுட் ஆனா யார் சொல்லுவா? அவன் கேப்டன் சல்மான் ஆகாடாது. எப்படி அந்த மாதிரி அவுட் ஆக முடியுதா? ஃபாகிம் ஒருத்தர், அவனோட ஆனாண்ட ஒருத்தர் பேட்ஸ் பண்றது ஹுசைன், அது ஹுசைன் தலை தான். அவனா மாதிரி நான் ஷாட் அடிச்சு பார்த்ததே கிடையாது. அவன் மூக்கு மேல ராஜா. இந்த மாதிரி எப்படி நீங்க பாருங்க ப்ரொடியூஸ் நேரா போச்சு, அவன் புடிக்கிறான். திருப்பியும் அந்த சல்மான் ஆகான்றான் மூணு மிடில் ஆஃப் பேட்ல மூக்கு மேல ராஜா. இந்த பசங்க நேத்தி மூக்கு மேல ராஜா, மூக்கு மேல ராஜா. என்னடா பேட்டிங் ஆடுறாங்க இந்த அழகாத மைக் பேசர் உட்காந்து அவர் ஏதோ கோச் இருக்கிற மூஞ்சி சிறு மூஞ்சி வச்சுட்டு அவர் அங்கே டைரக்ஷன் கொடுக்குறாராம். கத்தி ஆடிடுறாங்க. அவங்களுக்கு வீல் ஆடணும்னா அவங்களுக்கு அது இதே தெரியாது போல இருக்கு. இந்தப்பா வீல் எல்லாம் ஆடணும், அடிச்சா ஸ்ட்ரெயிட் 6 அடிக்கலாம் அப்படியே தெரியாது போல இருக்கு. எல்லாம் மடக்கி ஸ்லாக் ஸ்வீப் மிடில் மேல அடிக்க பாக்குறான். கத்தி எல்லாம் போட்டு போட்டலாம். இந்த மாதிரி போட்டலாம் நான் பார்த்ததே கிடையாது பேட்டிங்ல. மகா போட்டலாம் மட்டாம். உண்மையை சொல்லட்டுமா, இந்த பாகிஸ்தான் டீமோட இருந்தாச்சு நம்ம ஸ்கூல் பாய்ஸ் டீம், தமிழ்நாடு ஸ்கூல் பாய்ஸ் டீம் அடிச்சிருப்பாங்க. அந்த அவங்க மட்டுமா அவங்களோட மட்டமா பேட்டிங் ஆனா பேட்டிங் ஆனாங்க பாகிஸ்தான். இந்தியாவும் நல்லா பேட்டிங் ஆடல ஸ்டார்ட்ல. I'm talking only about the batting. அவங்க பேட்டிங் மட்டும் பாரு, பேட்டிங் ஆனாங்க. See, I agree with you. The entire tournament Pakistan have not been good at all. அவங்களோட பேட்டிங் இந்த மாதிரி பேட்டிங் ஆனா ஆடு ஃபைனல்ஸ்ல இந்த மாதிரி மட்டமான பேட்டிங் ஆட முடியுமா? But Chika, that doesn't still now India has won brilliantly. I mean, end of the day, any victory over Pakistan, you should always celebrate, especially over Asia Cup final. But ஒரு அண்டர்லைன் ஃபீலிங் இல்ல உங்களுக்கு, நம்மளோட பேட்டிங்கும் செட்டில்டா இல்லன்னு. இந்த ஒரு டோர்னமெண்ட் முடியத்துல Shubman Gill has been given an entire run as a vice captain, straight away promoted to vice captain. Does he really fit into the team? Suryakumar Yadav's form is horrendous the entire tournament. And as much as Sanju Samson ஒரு steadying job பண்ணது number 5ல, he should be opening the batting. He and Abhishek Sharma should be opening the batting, in all honesty. He shouldn't be batting at number 5. There are still question marks. Yes, இந்த நீங்க சொன்ன மாதிரி ஏசியா கப்ல பெரிய டீம் யாரும் கிடையாது. But we'll come to that, Chika. Before we go to that, what do you think about the prize distribution ceremony? India refusing to accept the trophy. India refusing to say that we'll, obviously Mohsin Naqvi he's also, I think, a sitting minister in Pakistan. So they're like, no chance, naanga in the trophy avarkitta ella naanga vaanga maatonu. First of all, is it fair for players to be put into this position, Chika? I think players should not be put into this position. End of the day, it looks like the players take this call. You and me know the players will never take this call. The players have no chance of taking this call. இதெல்லாம் மேல இருந்து வந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். So why should the players be in this position? டேய் மஜா, இவங்க கையில இந்த அவங்க மினிஸ்டர் கையில நமக்கு டிராஃபி வாங்கணுமா? வேற வேலை கிடையாது. போய் காட்டுறேன் வாங்கடா அப்படின்னு. நீ அந்த டிராஃபி நீயே வச்சுக்கோ, வேணாப்பா நாங்க டோக்கனா ஃப்ரீயா கொடுக்குறோம், போய் பாகிஸ்தான் போட்டு வச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணு வேணாம், அவங்க டிராஃபி சொல்லிட்டு போயிட்டு. ஆமா, கதை அவங்க பண்ற அக்கிரமத்துக்கு அட்டூரியத்துக்கு இவன் கையில என்னத்த டிராஃபி வாங்க வேண்டியிருக்கு? கரெக்டா பண்ணது பிளேஸ். அவங்க எங்க இருந்து டைரக்ஷன் வந்து யார்கிட்ட அது யார்கிட்ட டைரக்ஷன் வந்து எவன்கிட்ட டைரக்ஷன் வந்து எனக்கு அதான் பத்தி கவலை கிடையாது.
நான் கரெக்டா தான் பண்ணாங்க, வாங்கிட கூடாது. வை ஷுட் பி போய் அவங்க கேப்டன் அவங்களோட மினிஸ்டரும் அவங்க பிரசிடென்ட் தான் வாங்கணும், வேற வேலை கிடையாது. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அட் ஆல். வந்தாச்சு பொசுக்கியாச்சு, 3 மேட்ச் ஆனா 3 பொசுக்காலஜி. என்ன இங்க ஆபரேஷன் திலக் இங்க வேற நேத்தி பார்த்து ஆபரேஷன் திலக் அங்க சித்தூர் அங்க நடந்தது, இங்க திலக் அப்படி திலக் வரும், அப்படி திலக்கம் போட்டு டை டங்கு 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 அப்படி விட்டான் போட்டு ஆபரேஷன் திலக். நேத்தி பார்த்து எப்படி இருந்தது ஆபரேஷன் திலக் ஆன் தி கிரவுண்ட். பேட்டிங் செமையா இருந்தது. மாதிரி ஆடுறான் சீக்கா அந்த பையன். நீங்க பாத்தீங்களா சீக்கா மெச்சூரிட்டி காமிக்கிறான் அந்த பையன். அந்த 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 பையன் 24-3ல ஆடுறான். ஒரு கவர் டிரைவ், ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ், he played proper cricketing shots. சுத்தல 24-3ல he played very good cricketing shots, made sure 10 overs நம்ம நெக்ஸ்ட் ஒரு 30-40 ரன்ஸ் விக்கெட் விடு. அங்கதான் சஞ்சு சாம்சனுக்கு கிரெடிட் கொடுக்கணும் சீக்கா. he also hung in there. வைட்டல் டைம்ல ஒரு 6 அடிச்சான், கரெக்ட் கேட்ச் விட்டாங்க. பட் for a guy who's not batting in the position that he usually bats in, number 5, it's alien to him. On the position, I thought he did really well. Even though I still feel his best position, he should be opening in this lineup. It is. திலக் வர்மா நீ சொன்ன மாதிரி அணி ஆடிங் ஆன் டு யுவர் the way the viewers ஒரு மெச்சூரிட்டி காமிச்சான் பாருங்களேன். ஒரு 24-3ல எப்படி ஹேண்டில் பண்ணும். நம்பர் 4ல வரான் பேட்டிங், ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வரான், கரெக்டா ஆடுறான். நோ அன்னெசரி ஷாட்ஸ், நோ ரிஸ்கி ஷாட்ஸ். நீ சொன்ன மாதிரி கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ், விட்டான் பாரு அந்த இவன் ஃபைன் போட மிட் ஃபைன் டெக் மேல. அண்ட் ஹி வாஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க், ரிஸ்கே எடுக்கலையே. ஈவன் அகைன்ஸ்ட் ஹாரிஸ் ராவ் ஒன்ஸ் ஹி வாஸ் செட் போட்டு டங்கு டிங்கு டிங்குன்னு அடிச்சான் போட்டு, ரிஸ்கே இல்லாம ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ் எல்லாமே. And he was assured. What I like about Tilak Verma shot and himself is assured இருந்தான், நான் அச்சீவ் பண்ணி கொடுக்குற மாதிரி கவலைப்படாது அப்படின்னு ஆடிந்தான். And Sanju also supported well. But I thought Shivam Dube also deserves a lot of credit. எனக்கு என்ன பிடிச்சுனா Shivam Dube and Haris Rav, he took on Haris Rav also. That is a good sign. Not only his batting chika in the particular game, even in bowling, given the responsibility, Hardik Pandya last minute injury, unfortunate, அது ஒரு big blow இந்தியாக்கு. ஹர்திக் பாண்டியாவோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். But given the new ball, didn't bowl badly with the new ball, Chika. Kept it tight. His 3 overs, he gave only 23 runs. He didn't give too many runs, actually, நீங்க பாத்தீங்கன்னா. Actually, new ball, he was not bad. Actually, first ரெண்டு நல்லா போட்டான் அவன். பும்ரா தான் அடி வாங்கினான் நியூ பால்ல. மூணாவது அடி வாங்கினான். மூணாவது ஆஃப்டர் பாப்ல அடி வாங்குவான் அவன். ஃபர்ஸ்ட் ரெண்டு டீசென்ட்டா போட்டான். பும்ரா தான் அடி வாங்குவான் பவர் பிளேல. அவன் ஒரு part time bowler வந்துட்டு 3 overs 23 runs கொடுத்து போட்டான். அவன் his done his job is gone. No, what more do you want? That is very well done. I mean, the Indian team also managed it very well. But of course, Kuldeep Yadav போட் அவன் இந்த பசங்களுக்கு இந்த ரிஸ்பின் போட்டாய், ஸ்பின் போட்டாய், ஏமுண்டி எக்கட போயிந்தி அப்படின்னு ஆடுறாங்க இந்த பசங்க. ஒன்னு ஆடத்துல உங்களுக்கு அதே the best pair in the world right now, Chika, Kuldeep and Varun Chakravarti. இது ஜோக் என்னன்னா, இவன் 3 ஓவர்ல வந்து 29 ரன்ஸ் கொடுத்திருந்தான். யாரு 3 overs 29 ரன்ஸ் குல்தீப் யாதவ். 4th ஓவர்ல ஒரு ரன் 3 விக்கெட். ஒரே ஓவர்ல ஒரே பொட்டல மட்டும் போயிட்டான். ஒரே ஓவர்ல 4 விக்கெட் 3 விக்கெட். பட் ஆக்சுவலி கன்சிஸ்டன்டா போட்டது என் ஒப்பீனியன்ல இவன் தான் வருண் சக்கரவர்த்தி. At any given point at time he was putting pressure on the batsmen and he was trying to get them out. அவன் சொன்ன போஸ்ட் மேட்ச் ஸ்பீச்ல சொன்னானே, I want to get them out. My dream was to get them out. My plan was to get them out. He was going for the wickets, which is a very good sign. I think youngsters யாரெல்லாம் பாக்குறீங்களோ இந்த மாதிரி ஒரு அடிக்கிற மாதிரி இல்ல, விக்கெட் எடுக்க ஆப்போசிஷன் கஷ்டப்படுறாங்க. அவங்க பேட்டிங் வந்தவங்க சுத்தி ஆஹா 63 கேள்விப்பட்டிருக்கியா நீ? ஒரு ஊர்வலம் இருக்கு 63 ஊர்வலம்னு. இந்த கபாலீஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்கு, சுத்த குளத்தை சுத்தி 63 நாயன்மார்கள் வந்து குளத்தை சுத்தி போவாங்க. 63 ஒரு ரொம்ப ஃபேமஸ் இது. ஒரு ஒண்ணு பின்னா ஒரு 63 இது போகும், உற்சவம் போகும், ஊர்வலம். இது 63 மாதிரி வராங்க. ஆஹா, இது 63 தான் இந்த டீம் வச்சுக்கலாம். பாகிஸ்தான் 63 பேர் வச்சுலாம். பொட்டலம் 63 பொட்டலம் இவங்க ஆக்சுவலா. Yeah, in the end, India pulling it off. But what a match, last over, taking it till the last over. Tilak Verma and the 6. And நீங்க பாத்தீங்கன்னா எப்போ அந்த வைட்டல் டைம்ல இந்தியா நீட்ஸ் a boundary here, ஒரு 6 தேவை, லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் ஒரு பவுண்டரி தேவை, run rate is going correctly above 11, above 12 போது அந்த 6 அடிச்சு run rate comes back to 8 and 9. அப்படியே போற மாதிரி இருந்தது. ஒரு 6 run rate comes when you needed that. And it is not easy, Chika. வெளில இருந்து பாக்குறதுக்கு இல்ல, ஈஸியா தெரியுது Chika. உள்ள ஆடும் போது தான் அந்த டிஃபிகல்ட்டி தெரியும். at will உங்களுக்கு கரெக்டா ஒரு 6 வேணும் போது அடிக்கிறது. அதுவும் it was not a small boundary, 77 meter boundary அது அடிக்கிற 6 எல்லாம். So I thought this particular knock of Tilak Verma will rank at a very high level in எனக்கு தோணுது Chika. One of the best knocks in a final
இந்தியாக்கு ஆடினதுல ஐ திங்க் திஸ் வில் ரேங்க் ரைட் அப் தேர் அமங்ஸ்ட் த பெஸ்ட். I think very valid point, Ani. Yes, you're right. I think one of the best knocks in the finals. You know, Markaliga finals against Pakistan and 20 for 3. Pakistan trying to and 20 for 3, 20 for 3. இவன் வந்து number 4 வந்துட்டான், but 20 for 3 build பண்ணி பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி அனி, நீ சொன்ன மாதிரி this must be rated as one of the best knocks. ஏன்னா நீங்க டிஓபிஎஸ் as a batsman, நீங்க பிரஷர் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க பேட்ஸ்மேன். நீ மறக்காது, நீங்க ஒரு சைடுல 3 விக்கெட் விட்டுறீங்க, இன்னொரு சைடுல சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டான். எனி சான்ஸ் சிவப் டக்குன்னு அவுட் ஆயிட்டானா இன்னும் கொஞ்சம் பிரஷர் இருக்கும். And the run rate is constantly going up. அது என்ன ரன் ரேட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 7ல 7.5 8 போச்சு, 8.5 9 மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஜ் 9 வரைக்கும் போச்சு, 10 போச்சு, ஒரே ஒரு ஓவர் தான் 11 போச்சு, ஒரே ஒரு ஓவர் தான் 11 போச்சு, 1 or 2 overs 11 போச்சு. அப்பதான் ஹாரிஸ் ராவ் வந்து ப்ளீஸ் எடுத்துக்கோங்க சார், எனக்கு 11 ரேட் தான் கொடுங்க, நீங்க எடுத்துக்கோங்க சார் அப்படி கொடுத்து போயிட்டாரு. அவங்க கேப்டன்சி பிரமாதம் பண்ண அப்பதான் 11 ரேட் நல்லா போயிருந்தது. அப்பதான் அந்த அப்ரா ரெண்ட மாத்திட்டு சயீம் அய்யூப் போலிங் கட் பண்ணி கொடுத்துட்டு ஹாரிஸ் ராவ் கொடுத்துட்டு அவர் தப்பு 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 ஓடி விட்டா, தப்பு 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 டக்கு 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 அடிப்பாங்க, தப்பு 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 நான் ஹாரிஸ் ராவ் டக்கு 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 அடிக்க நீங்க 6 அந்த மாதிரி போலிங். அங்க பாருங்க அந்த 15th ஓவர் தான் கேம் சேஞ்சிங் ஓவர். அந்த ஓவர் தான் 2 6 பறந்தது அந்த ஓவர்ல. அங்கதான் மேட்சே மாறுது. Till the 14th over நீங்க பாத்தீங்கன்னா viewers, things were slightly in control. ஆக்சுவலா நல்லா பண்ணிருந்தாங்க பாகிஸ்தான். they were bowling well. 14 overs 83 for 4 னா 7 run. Actually we were below the target. Below the target. over ஆரம்பிச்சது. Yeah, the 15th over and the 17th run over and another 13 run over. திருப்பி ஹாரிஸ் ராவ் தான் திருப்பியும் நீங்க பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ராவ் அனாலிசிஸ் காமிப்பா அவதான்பா half century. நாலும் பாருங்க வியூவர்ஸ், ஷைன் சாப்ரிதி 5 ரன் தான் கொடுத்திருக்கான். ஃபைன் சார் அஷ்ரஃப் அவனே 7 ரன் தான் கொடுத்தான். சூப்பரா போட்டான் சீக்கா. அந்த before we go to Haris Rauf and the ஃபைம் அஷ்ரஃப் கிரெடிட் கொடுக்கணும் சீக்கா. ஃபர்ஸ்ட் பால்லே ஸ்லோவர் ஒன் டு அபிஷேக் சர்மா. நல்ல திங்கிங் சீக்கா. I thought that was brilliantly done by him. அபிஷேக் சர்மா eventually when you live by the sword you die by it ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நடந்தது ஃபைனல்ல. But being given the man of the series, what a performance Abhishek Sharma கிட்ட இந்த entire series he literally carried the batting. நம்ம பார்த்தோம் எல்லா மேட்சும். and one game he didn't score, India was in deep trouble Chika. so India definitely have to fix that top order la. Second to Kohli da most runs in a T20I tournament. T20 World Cup in 2014, as you all remember, Virat Kohli had an outstanding tournament. Abhishek Sharma final just hardly 5 runs away. But still Chika, I know we won the tournament. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? India could have still been even more dominant battingல. there are holes that need to be filled in எனக்கு தோணுது சீக்கா. what do you feel? நீ சொன்ன மாதிரி சுப்மன் கில் வந்து he doesn't look very deadly in T20 format. He is fantastic in one test cricket. He is fantastic in one day cricket. அவன் நேரத்துக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தாங்க. நீ சொல்ற மாதிரி now but the World Cup T20 World Cup வச்சு என்ன பண்ண போறாங்க? we'll have to wait and watch. That's one thing, we'll have to wait and watch. நீ சொல்ற மாதிரி he is not நம்ம ஃபர்ஸ்ட் that the team selection போது we all நம்ம டீம்ல அவன் இல்லவே இல்ல. அட்லீஸ்ட் என்னோட டீம் அவன் இல்ல இந்த டீம்ல ஆக்சுவலா பார்த்தனா. nobody thought of it. கொடுத்தாங்க நேரா வைஸ் கேப்டன்சி கொடுத்தாங்க. போறதுக்கு வரைக்கும் கேப்டன் அவன் இவன் வந்து சூரியகுமார் யாதவுக்கு என்ன டே என்னடா நேத்து காலவாரி விட்டான்டா, என்ன அடிப்பான் நினைச்சேன்டா, என்ன போட்டு என்ன காலவாரி நான் சூரியகுமார் யாதவ் போட்டு 33 மினிமம் நீங்க நான் என்னோ சொன்னேன் அடிப்பான் 33 அது கடைசியில பார்த்தா அவனும் பின்கோடு அடிச்சிருக்கான். செம்ம பின், 2 டீமும் நல்ல பின்கோடு. நம்ம பார்த்தோம் அவங்க டீம் தான் பயங்கர பின்கோடு. அவங்க டீம் நீ இந்தியன் டீம் பின்கோடு வந்தது, பட் நான் கொஞ்சம் ஸ்மாலர் பின்கோடு. அதுதான் அவங்க கேக்குறேன். Is this the comparison that you want to take when you're going to go to Australia now? South Africa are coming. அதான் நீ அவங்க பின், அதான் நீ அவங்க போர்டிங் கார்டு, அவங்களோட ஸ்கோர் கார்டு பாரு, அவங்க பின்கோடு பாரு 57 46 14 0 8 1 8 6 0 0 6 1 எல்லாம் பின்கோடு. சோ நீ பார்த்தனா ஈவன் சயீம் அய்யூப் கூட அவ்வளவு டேலண்டட் ஆயின்றாங்க. ஒன்னும் இல்ல அவனும் பேட்டர் மாதிரி தெரியுதான். சூப்பரா bowling போறான் அந்த பையன். ஆக்சுவலா நல்ல bowling போறான். ஆக்சுவலா நல்ல இஸ் a good bowler. அவனுக்கு கடைசியில் ஒரு ஓவர் கொடுக்காம விட்டாங்க வேணாம். அவங்க கேப்டன்சி அதை விட்டுட்டு இந்த மாதிரி மைக்கஸ் என்ன கோச்சா போட இதான் ஆகும். அவன் கேட்டா we want to build a new team, we want to try new Pakistan, இப்படி இருக்க போறது அப்படி இருக்க போறது. என்னடா ஸ்கேர்? எனக்கு உண்மையை சொல்றேன். எஸ் 20 கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் பயம் இருந்தது எனக்கு. let me be very frank. but the moment Sanju Samson and Tilak Verma started steadying the innings, one partnership, and the total is only 147.
ஒன் குட் பார்ட்னர்ஷிப் இஸ் இல்ல. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பினிஷ் பண்ணிட்டு மறக்காது. அதுக்கு ஒரு ரிங்கு சிங் இருக்கான் பேட்டிங் வரதுக்கு, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இருக்கான் பேட்டிங் வரல. அக்ஷர் பட்டேல் T20 வேர்ல்ட் கப்ல பிரமாதமான ஸ்கோரர், வெரி குட் பேட்ஸ்மேன், அவன் பேட்டிங்கே வரல. ரிங்கு சிங் பேட்டிங்கே வரல. சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதே நீ வந்து நம்ம 8 டவுன் சொல்லிதான் வச்சுனா நான் சொல்றேன் ரொம்ப க்ளோஸ் மேட்ச் அது அப்படின்னு. நம்ம அடிச்சது 5 டவுன். அது வந்து அது 5 டவுன் எப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அவுட் ஆனா இவன் சிவம் துபே 6 ஓவர் 64 போது நீங்க என்ன அவ்வளவு கான்பிடண்டாவா இருந்தீங்க? ஒரு விக்கெட் அங்க திலக் வர்மாவோட விக்கெட் அவுட்னா காலி சிக்கா. நம்மளும் இட்ஸ் நாட் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவுலாம் ஈஸி இல்ல சிக்கா. திலக் வர்மாஸ் விக்கெட் would have changed the game completely. And let's be honest சிக்கா, பாகிஸ்தான்ஸ் கேம் டு வின் அங்க சஞ்சு சாம்சனோட கேட்ச் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு கேட்ச் இன்டர்நேஷனல் லெவல்ல in a final if you drop a catch like that எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கும் நீங்களே பாக்குறீங்க. கை மேல வர கேட்ச் சிக்கா, லெஃப்ட் ஆர் ரைட் நவரு வேணாம். So that was a big drop. And that run out of Tilak Verma was criminal from the wicket keeper. அந்த ஹாரிஸ் வந்து டப்புன்னு எடுக்கணும், அவன் மெதுவா எடுக்கிறான். அவன் பெயில்ஸ் நல்ல த்ரோ வேற ஆக்சுவலி. அது சிவம் டூபே வந்து ததகா பிதா கபடி ஆடி இருந்தாரு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். சோ பாகிஸ்தான் had the game in their hand. நீங்க சொல்ற மாதிரி it wasn't that easy. There was no way it was easy. I never said it's not easy, but I would say it's not that difficult also. See, it was Tilak, assuming okay, நீ சொல்றாங்க Tilak Verma out ஆயிருந்தா because he's one guy who was controlling the game well. One thing in all fairness, I think Tilak Verma's knock was an outstanding knock. நீ சொல்ற I mean which we said we spoke about earlier. நீ சொல்ற அந்த சமயத்துல Tilak Verma run out ஆயிருந்தா மேபி பாகிஸ்தான் had a chance still, but என்ன ரிங்கு சிங் இருக்கான், உனக்கு ஸ்டில் இவன் இருக்கான், உனக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். அதான் ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. லாங் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனால தான் they didn't go all round போல என்ன பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தான் ஆடுனாங்க. they didn't want to go with the bowler. இதுல இருந்து கிளியரா தெரியுது, இதுல இருந்து எனக்கு ஒண்ணு கிளியரா தெரியுது, வேர்ல்ட் கப்ல ஹர்ஷ்தீப்பை நம்ம பார்க்க போது இல்லன்னு. எனக்கு ரொம்ப அது மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியாம இருக்கு. ஈவன் தட் ஐ வில் டெல் யூ இட் மைட் ஒர்க் நவ் சீக்கா அகேன்ஸ்ட் தி பிக் டீம்ஸ். நீ வந்து சிவம் டூபே வந்து நீங்க இவனுக்கு வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜாஸ் பட்லரும் ஃபில் சால்ட்டும் ஆடும் போது நீங்க சிவம் டூபே நியூ பால்ல குத்தீங்கன்னா இட் வில் பி a different story. ஆர் ஆஸ்திரேலியன் ஓபனர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்களேன், நம்ம ஆள் இருக்கானே டிராவிஸ் ஹெட்டுக்கு நீங்க சிவம் டூபே ஓப்பனிங் த போலிங் நீங்க கொடுத்தீங்கன்னா தட் வில் பி a huge problem. So it worked out here. டோர்னமெண்ட்டுக்கு நான் தான் சொன்னேன், என்ன ப்ரீ டோர்னமெண்ட் என்ன சொன்னேன், இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுவாங்க, பட் இந்த டீம் இஸ் நாட் த ரைட் டீம் ஃபார் தி T20 வேர்ல்ட் கப். நான் அப்பவே சொல்லிட்டேன், ஐ ஸ்டில் மெயின்டைன் இட். திஸ் இஸ் நாட் த ரைட் டீம் ஃபார் தி T20 வேர்ல்ட் கப். இந்த டீம் வச்சு T20 வேர்ல்ட் கப்னா கோவிந்தா தான் ஷூரா. இந்த ஒன்றரை பாகிஸ்தான் டீமுக்கும் ஒரு அரைனா பங்களாதேஷ் டீமுக்கும் ஒரு கால்னா ஸ்ரீலங்கா டீமுக்கும் இது போறோம் நம்மளது, அது போறோம் இந்த டீம் வச்சுன்னு. சோ பட் ஓவரால் நீ பார்த்தோன்னா வாட் ஆர் த பிக் திங்ஸ் ஃபார் அஸ்? Varun Chakravarti is bowling in this tournament. Kuldeep Yadav is bowling in this tournament. And yesterday I thought Akshar Patel bowled well. Akshar Patel action nalla poda. Abhishek Sharma is batting. Abhishek Sharma is batting வேற level. அத பத்தி நம்ம பேசியாச்சு. Abhishek Sharma batting வந்து வேற ரேஞ்சில இருக்கான். Abhishek Sharma பாருங்க dear viewers, என்ன consistency. What consistency பாருங்க. Amazing. And at a strike rate of more than 200 இந்த மாதிரி consistency close to impossible Chika. ஏனா when you're looking to hit பாருங்க, நேத்து கூட first ball see he is going to play like that only, அது நமக்கு தெரியும். He is going to play like that only. But anyway, well done team India. Tilak Verma consistency பாருங்க, Tilak Verma's consistency பாருங்க. 31 ball 100, அப்புறம் ஓமானோட 160 strike rate, பாகிஸ்தானோட போன மேட்ச் 157 strike rate. சோ எல்லா மேட்ச் அவன் அடிச்சிருக்கான், எல்லா crucial knocks அவன் ஆடி இருக்கான். Tilak Verma has been a very crucial person in this entire tournament. எல்லா மேட்ச் அவன் அடிச்சிருக்கான். பாகிஸ்தான் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஃபைனல்ஸ் வின் பண்ணி கொடுத்து this will go in a different level. பாத்துங்க, Tilak Verma will be a bigger batsman from now onwards. He'll be a better batsman, bigger batsman, because இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறான். He got the ability to say no, I will take the responsibility, I will lead why undradrma. That is the greatness of Tilak Verma. Yeah, absolutely கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த ஸ்கோரிங் in a final is always special Chika. ஒரு பிக் கேம் அடிக்கிறது difficult situation. ஸ்கோரிங் இல்ல, ஃபைனல் மட்டும் இல்லடா, scoring a difficult situation and win the match against Pakistan. Adu இந்த மாதிரி situation you have to understand the other external situations, dear viewers. adu மறக்காதீங்க நீங்க. The external situations are huge. Everybody is watching. And imagine the repercussions if India had lost the match. நம்ம எல்லாம் உட்கார்ந்து என்னடா இந்தியா இப்படி ஆட்டம், இந்த ஒரு பொட்டலம் பாகிஸ்தான் சைடுக்கே தோத்துட்டாங்களே. கௌதம் கம்பீர் would have been under tremendous pressure if India had lost this game. So I think Tilak Vermaக்கு வந்து தனியா ஒரு சல்யூட் கொடுக்கணும். Just the scenario, ஆபரேஷன் திலக் இது, அது ஆபரேஷன் துந்து அப்ப நடந்தது, இது ஆபரேஷன் திலக். திலக்ல சை அப்படி போட்டுட்டே விடுறா, அப்படியே நல்லா
பேசிக்கலி திலக் வர்மா என்ன பண்ணா, பாகிஸ்தான் நல்லா நாம எடுத்து போயிட்டான், அவ்வளவு கரெக்டா நல்லா நாம பட்டைய நாம எடுத்துட்டு பாடா அப்படின்ட்டான். நீங்க Anyway, fantastic to see Team India going and doing the job. Varun Chakravarti is bowling, Ani. That is another big takeaway in this particular series. Varun Chakravarti is bowling. அதான் அதான் எல்லா நம்ம when it comes to Varun Chakravarti and Kuldeep, அந்த கேள்விதான். இப்போ India has got two of the best spinners in world cricket bowling at tandem. Bumrah didn't fire in the tournament. He wasn't at his best, let's be honest. So Bumrah still he'll definitely come back. You do okay, ஒரு டோர்னமெண்ட் வச்சு நம்ம ஜட்ஜே பண்ணக்கூடாது, பட் we know Bumrah is the best T20 bowler going around in it. Three of the best bowlers in world cricket with Hardik Pandya, probably one of the best all-rounders. India has every ingredient to retain the T20 World Cup when it comes to their team setup, Chika. என்னன்னா அந்த பேட்டிங்ல டாப் ஆஃப் தி ஆர்டர்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மாத்த முடியுமா? we cannot escape it anymore, Chika. சூரியகுமார் யாதவ், நீங்க அங்க சல்மான் அகா பத்தி பேசின்னு இருக்கீங்க. சூரியகுமார் யாதவ் has captained the side brilliantly, but somewhere down the line it is affecting his batting. என்னதான் people going around might say that it's not, but having an average of 11.1 in over 11 innings as a T20I captain in 2025, and not a lot of people know that 2025 மட்டும் தான் ப்ரொடியூசர் போடுறாரு. 2024லயும் நீங்க எடுத்தீங்கன்னா after the World Cup in West Indies, it hasn't been great sailing from Surya. It has definitely been a dip in form from Surya. Surya is batting a lot of concern for India. Sure, நான் ஒத்துக்கிறேன் நானு. Yes, the champions are Kuldeep Yadav and Abhishek Sharma. We spoke about the takeaways in the tournament. Yes, but the batting like பார்த்தா Shubman Gill's form doubtful. பயங்கர பயமா இருக்கு. சூர்யா குமார் யாதவ் பேட்டிங் ஃபார்ம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரி காம்பினேஷன் வச்சு போறாங்க வேர்ல்ட் கப் T20க்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். Big series of Australia coming up வேற 5 T20s and 3 ODIs. அதுக்கு முன்னாடி West Indies series, hardly another 3 days time. Just to touch up on that, do you think Bumrah will play the first test, Chika? Only 2 days recovery. He has to travel today and come back to India. எதுக்கு ஆட வேணாம் பூம்ரா? ஆக்சுவலா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஜடேஜா இருக்கிறான், வாஷிங்டன் சுந்தர் இருக்கான், குல்தீப் யாதவ் இருக்கான், பிரசீத் கிருஷ்ணா இருக்காங்க, எல்லாரும் தான் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. சோ போறோம். ஆக்சுவலா வேணாம், ஆடவே வேணாம். இந்த டோர்னமெண்ட் ஆடவே வேணாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பசாம, என்ன கேட்டா. Anyway, சரி, அது பத்தி அப்புறம் டெஃபினட்டா பேசுவோம். guys, thank you very much for joining us the entire Asia Cup. Chika, thank you as usual. Sorry again, ஒரு delayed போட்டிருக்கோம், ஏன்னா I was traveling and flight got delayed also. Before you go, don't forget to check out DRA Homes. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.